இன்னைக்கு நாம ஒரு சீரியஸான அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போறோம். 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினப்போ அப்பாடா ஒரு வழியா போர் முடிஞ்சுதுன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா உண்மையாகவே போர் முடிஞ்சுதா இல்ல அது வேற வடிவத்துல மாறி இருக்கா? சமீபத்துல ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மெய்டன் வார்டாக் மாகாணத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெரிய ட்ரோன் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த படங்களை பார்த்தா அது சாதாரணமான ட்ரோனா தெரியல. அது அமெரிக்காவோட பல கோடி ரூபாய் மதிப்புல இருக்கிற MQ-9 ரீப்பர் ட்ரோன். இது ஏன் அங்க போச்சு, எப்படி விழுந்தது, இதற்கு பின்னாடி இருக்கிற ஷேடோ வார், இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்ப நாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா, அதுவும் இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, எப்படி இந்த நியூஸ் வெளியே வந்தது, இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல இந்த சம்பவம் நடந்த இடம் மெய்டன் வார்டாக் மாகாணம். இது ஆப்கானிஸ்தானோட தலைநகரமா இருக்கிற காபூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம். சொல்லப்போனா காபூல்ல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான் தூரத்துல இருக்கு. இதோட தலைநகரம் மெய்டன் சாக் பகுதியில் தான் இந்த உடைந்த பாகங்கள் சிதறி கிடந்திருக்கு. ஏன் இந்த இடத்தை நாம முக்கியமா கவனிக்கணும்னா, அமெரிக்காவோட படைகள் இங்கே இருந்தப்போ இந்த மாகாணம் ஒரு முக்கியமான கேட்வே மாதிரி இருந்தது. இப்போ இங்கதான் அமெரிக்காவோட விலை உயர்ந்த ட்ரோனும் விழுந்து கிடக்கு. தலிபான் அதிகாரிகள் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு பிரஸ் ரிலீஸும் வரையல. ஆனா தலிபான்களோட ஆதரவு இருக்கிற சில சோசியல் மீடியாக்கள் குரூப்ல விபத்து நடந்த இடத்துல எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படங்களை பார்த்தா பனி மூடிய மலைப்பகுதியில ட்ரோன்களோட இறக்கைகள், அதோட இன்ஜின் பாகங்கள் எல்லாம் தனித்தனியா சிதறி கிடக்கு. இந்த படங்களை பார்த்த உடனேயே இந்த வான்வழி கண்காணிப்பு நிபுணர்கள் களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க அந்த துண்டுகளை ஒப்பிட்டு பார்த்து இதை 100% அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் தான் என்று அடிச்சு சொல்லிட்டாங்க. அது சாதாரணமான MQ-9 ரீப்பர் ட்ரோன் இல்லை, இது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வகைன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப தூரம் போய் ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய அட்வான்ஸ்டு வெர்ஷன். விபத்து நடந்த இடத்தை தலிபான்கள் உடனே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற அந்த தொழில்நுட்ப பாகங்களை யாருக்கும் தெரியாம அள்ளிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சில உள்ளூர் தகவல்கள் சொல்லுது. ஏன்னா அமெரிக்காவோட இந்த தொழில்நுட்பம் ஈரான் அல்லது சீனா மாதிரி நாடுகளுக்கு கிடைச்சா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆனா தலிபான்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இதனை செய்திருப்பார்கள் என்று பார்த்தோம்னா இல்ல. தலிபான்கள் இந்த டெக்னாலஜி எடுத்து அதனை தங்களுக்கு பயன்படுத்துவதற்காண்டி தான் அதனை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உலகத்தில் எந்த விமான விபத்துக்கள் நடந்தாலும் அதனை ட்ராக் பண்ற ஏவியேஷன் சேஃப்டி நெட்வொர்க் அவங்களோட லிஸ்டில் இந்த விபத்தையும் சேர்த்துட்டாங்க. அவங்க கொடுத்த தகவலின்படி இது ஒரு கண்காணிப்பு பணிக்காக, அதாவது சர்வேலன்ஸ் மிஷனுக்காண்டி அனுப்பப்பட்ட ட்ரோன். ஆனா இது யாருடையது அப்படிங்கிற இடத்துல மட்டும் அமெரிக்கா உடையது என்பதை குறிப்பிட்டு இருக்காங்க. அதாவது இது அமெரிக்காவோட ட்ரோன் என்பது இவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில கேள்விகள் எழும்புது. இந்த ட்ரோன் விழுந்தப்போ அந்த ஏரியாவில் வானிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் என்றால், படங்களை பார்த்தா அது பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கிறதா தெரியுது. ஒருவேளை மோசமான கிளைமேட் காரணமா சென்சார்கள் வேலை செய்யாம கூட இது கீழே விழுந்திருக்கலாம். அது ஏன் காபூலுக்கு இவ்வளவு பக்கத்துல பறந்துக்கிட்டு இருந்தது என்ற கேள்வியும் எழும்புது. தலிபான்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கவா இல்லை அங்கே ஏதாவது ரகசியமான மீட்டிங் நடந்ததா என்ற கேள்விகளும் எழுப்பியிருக்கு. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, அந்த ட்ரோன் விழுந்து கிடந்த இடத்துல பெரிய ஒரு தீ விபத்தானது ஏற்பட்ட மாதிரி அடையாளம் எதுவுமே இல்லை. இது எதை காட்டுதுன்னா, இது காத்துல இருக்கும் போதே வெடிக்கல, அப்படியே தரையை தட்டி விழுந்திருக்கு. இதனாலதான் இது ஏவுகணை தாக்குதலா இல்ல டெக்னிக்கல் ஃபால்ட்டான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமே போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் வெளியே வந்த உடனேயே சில மணி நேரத்துல அமெரிக்காவோட அன்ஐடென்டிஃபை சோர்ஸ் தரப்புல இருந்து இது ஒரு சாதாரணமான கண்காணிப்பு பணிதான் என்று மெதுவா செய்தியில கசிய விட்டுருக்காங்க. ஒபிஷியலா அமெரிக்காவோட வைட் ஹவுஸ் தரப்புல இருந்து இப்ப வரையுமே எந்த ஒரு தகவலும் வெளியே வரையில, எந்த ஒரு கருத்துக்களும் இதை பற்றி வெளியே வரையில. ஆனா அன்ஒபிஷியலா, அதாவது அன்ஐடென்டிஃபை சோர்ஸ் தரப்புல இருந்து அன்ஒபிஷியலா இது வரும் ஒரு உளவு வீரை மட்டும்தான், அதுக்கான தான் இந்த ட்ரோன் பறந்திருக்குன்ற மாதிரி கருத்துக்களே வெளியே வந்திருக்கு. ஆனா ஒபிஷியலா இனிமேல் செய்திகள் எதுவுமே வெளியே வரையில. ஆகவே நாங்க இதை சுருக்கமா சொல்லணும்டா, அமெரிக்கா ஒரு கோஸ்ட் மிஷன் பண்ண ட்ரை பண்ணி இருக்காங்க. அது ஒரு விபத்துல இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இது தலிபான்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. அவங்க எதனா பிளஸ் பாயிண்டாக பார்த்து வேறங்க எந்த வான்பரப்புல இவங்க அத்துமுறை நுழையிறாங்கன்னு சொல்லி அமெரிக்காக்கு எதிராக இதனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாம மேலோதமா பார்த்து இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, ஏன் ஒரு சின்ன ட்ரோன் விழுந்ததை உலகமே இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க என்பதை பார்ப்போம். இந்த
ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டியே இதோட கண்டர் கில்லர், அதாவது வேட்டையாடி கொள்ளும் திறன் தான். இது ஒரு சாதாரணமான ட்ரோன் மாதிரி சின்னதில்லை. இதோட 2 இறக்கைகளுக்கும் இடையில இருக்கிற தூரம் மட்டுமே 66 அடி, அதாவது ஒரு பெரிய பிரைவேட் ஜெட் விமானம் அளவுக்கு இருக்கு. ஆனா இதுல பைலட் கிடையாது. தரையில உட்கார்ந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி விளையாடுற மாதிரி தான். அமெரிக்காவோட நிவேடா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பேஸ்ல இருந்து சேட்டலைட் மூலமா இதனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ட்ரோனால 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். சாதாரண போரும் விமானங்களால கூட இவ்வளவு உயரத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆனா இந்த டீப்பர் ட்ரோன் 27 மணி நேரம் வரைக்குமே ஒத்த இடத்துல சுத்தி சுத்தி விளம்பரும். கீழே இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு மேல ஒரு எமன் சுத்திக்கிட்டு இருக்கு என்பதே தெரியாத அளவுக்கு ரொம்ப உயரத்துல பல மணி நேரம் இந்த நாள் சுத்திக்கிட்டு உளவியலை பார்க்க முடியும். இதுல இருக்கிற கேமராக்கள் சாதாரணமானது இல்ல. பகல் இரவு பனிமூட்டம்னு எது வேணாலும் இருக்கலாம். எந்த சுச்சுவேஷன்லும் இதனால துல்லியமா படம் எடுக்க முடியும். பல கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே இருக்கிற, அதாவது பல கிலோமீட்டர் உயரத்துல இருந்து கீழே இருக்கிற ஒரு காரோட நம்பர் பிளேட்டு கூட பார்க்குற அளவுக்கு இதோட சென்சார் ரொம்பவே துல்லியமானது. இதோட இன்ஜின் ரொம்ப அமைதியாக வேலை செய்யும். நீங்கள் தரையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலே இது பறக்குதுன்னா இதற்கான சத்தமே உங்களுக்கு கேட்காது. அட்டாக் நடக்கிற வரைக்கும் அங்கே ஒரு ட்ரோன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளம் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே இப்படி ஒரு ட்ரோனானது பறக்குது என்பது தெரியாது. ரீப்பர் என்று பெயர் வச்சது சும்மா இல்லை. ரீப்பர் என்ன உயிரை எடுப்பவன்னு அர்த்தம். இந்த ட்ரீப்பர் ட்ரோன்களில் கில்பெயர் ஏவுகணைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன் தான் R9X நிஞ்சா மிசைல். இந்த மிசைலானது வெடிக்காது. ஆனால் டார்கெட் மேலே விடும்போது இதில் இருக்கிற கூர்மையான கத்திகள் வெளியே வந்து அப்படியே டார்கெட்டை சிதைச்சிடும். இதனால தான் பொதுமக்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு தீவிரவாதி மட்டும் இருந்தால் அவனை துல்லியமாக அழிக்கணும் என்பதுக்காண்டி இந்த ட்ரோன்கள் பயன்படுத்துவார்கள். இந்த ட்ரோன்களும் அந்த தீவிரவாதியை, மக்களுக்கு நடுவில் இருக்கிற தீவிரவாதியை குறி வச்சு இதனால வெட்டியாட முடியும். அமெரிக்காவுக்கு ஒரு நாட்டு மேலே நேரடியான போர் தொடுக்க விருப்பம் இல்லாமல் அவர்கள் அங்கே இருக்கிற ஒருத்தனை தீர்த்து கட்டணுமெண்டா சூஸ் பண்ணுற முதலாவது ஆப்ஷனு இந்த ட்ரீப்பராகத்தான் இருக்கும். ஏனென்றா இது கீழே விழுந்தா கூட பைலட்டுக்கு உயிர் ஆபத்து எதுவுமே நடக்காது. ஒரு மிஷின் மட்டும்தான் நஷ்டமாகுமே ஒழிய எந்த ஒரு உயிர் ரிஸ்க்குமே இருக்காது. இதனால தான் இதனை ரிஸ்க் ஃப்ரீ வார்பேர்னு சொல்றாங்க. ஒரு MQ-9 ரீப்பர் சிஸ்டத்தோட விலை கிட்டத்தட்ட 30 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், அதாவது 250 கோடி ரூபாய். இதில் இருக்கிற சென்சார் மற்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் ரொம்ப விலை உயர்ந்ததாக கருதப்படுது. இப்போ ஆப்கானிஸ்தானில் இது விழுந்ததால இந்த டெக்னாலஜி மட்டும் வேறு யாருக்காவது, அதாவது ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கோ அல்லது ஆப்கானிஸ்தானோட அரசாங்கம், தாலிபான் அரசாங்கத்துக்கு கிடைச்சா அவங்க அமெரிக்காவோட இந்த சீக்ரெட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயமாக பார்க்கப்படுது. எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதுக்கும் ஒரு பெரிய பலவீனம் இருக்கு. இது ரொம்ப வேகமாக பறக்காது. ஒரு போர் விமானம் அளவுக்கு இதனால் தற்காப்பு பண்ணிக்கவும் முடியாது. அதனால தான் ஒரு சின்ன ஏவுகணை வச்சிருக்கிறவங்க கூட குறி வச்சு இதனை தாக்கி அளிக்க முடியும். ஏமன்ல இருக்கின்ற ஹவுதீஸ் இதையே ஒரு வீக்னஸாக வச்சு நிறைய ரீப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அமெரிக்காவோட பல ரீப்பர் ட்ரோன்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வரும். அவர்களுக்கு இது பொழுதுபோக்கு மாதிரி தொடர்ந்து அதிகளவான ட்ரோன்களை தொடர்ந்து சுட்டு வீழ்த்தி கொண்டு தான் இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் MQ-9 ரீப்பர் அமெரிக்காவோட ஒரு கண் மற்றும் ஒரு நீண்ட கை மாதிரி. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு தினை தேடி கண்டுபிடிக்கணும் அல்லது அவனை கொல்லணும் என்றால் அதுக்கு இதனைத்தான் பயன்படுத்துவார்கள். அதனால தான் மெய்டன் வால்டாக் மாகாணம், அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற மெய்டன் வால்டாக் மாகாணத்தில் இருந்து இந்த ட்ரோனானது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்துல ட்ரோன் விபத்துக்குள்ளானது ஒரு சாதாரண விபத்தா இல்லை பெரிய சதியான்னு எல்லாருமே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அமெரிக்காவோட அதிகாரிகள் தான் தங்களுடைய மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல முடியும். சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்ல விபத்தா, இதுதான் பல பேர் கிளம்பி இருக்கிற கேள்வி. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், தலிபான்கள் இதனை சுட்டு வீழ்த்தினாங்களா? ஆன்லைன்ல வர்ற சில செய்திகள் தலிபான்கள் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா எக்ஸ்பர்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதுல மிசைல் அட்டாக் நடந்த மாதிரி தெரியல. ஒருவேளை டெக்னிக்கல் கோளாறு காரணமாக இன்ஜின் நின்று போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா MQ-9 ரீப்பர் ரொம்ப அட்வான்ஸான ட்ரோன்கள். ஆனா இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அதுவே கீழே விழுந்திருக்கு. அதாவது இது என்னதான் அட்வான்ஸான ட்ரோன்களாக இருந்தாலும் பல இடத்துல இது தானாகவே கீழே விழுந்திருக்கு. டெக்னிக்கல் கோளாறு காரணமா தானாகவே கீழே விழுந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு பக்கம் ஏமன்ல இருக்கிற ஹவுதீஸ் இந்த வகை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. இதனால தலிபான்களும் அதே மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கணும்னு சந்தேகம் இருக்கு. உண்மை என்னென்று 2 தரப்புலையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த ஷேடோ வார்ஃபயரினுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொல்ல முடியும். சுட்டு வீழ்த்தி அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இதனால சுட்டு வீழ்த்தப்பட்ட யாருடைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ அவங்களும் சொல்ல மாட்டாங்க. யாருமே கருத்து சொல்லாம
மாற்றி மாற்றி அடிச்சுட்டாங்க. அதுதான் இந்த ஷேடோ வார்ஃபேனுடைய ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கப்படுது. நாம இந்த ட்ரோனோட டெக்னாலஜியை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதோட இன்னும் ஒரு பக்கம் ரொம்ப கொடூரமானது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கிற பழங்குடி மக்களுக்கு இந்த ட்ரோன் சத்தம் கேட்டாலே மரண பயம் பெறும். ஏனென்றா தப்பான அடையாளத்தால எத்தனையோ கல்யாண வீடுகள் அப்பாவி குடும்பங்கள் இந்த ட்ரோன் தாக்குதலால் அழிஞ்சு போயிருக்கு. 2004 இருந்து 2018 வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 4000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இதுல நூற்றுக்கணக்கானவங்க சின்ன பசங்களும் பொதுமக்களும் தான். மேலே ஏதோ வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம மேல குண்டு வீசும் வந்து வாடுற அந்த மக்களோட வழியையும் நாங்கள் ஆழமா புரிஞ்சு கொள்ளணும். இப்படி அமெரிக்கா மிஷனுக்காண்டு இத்தனை பேரை கொலை பண்ணி இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டார்கள் பார்த்தோம்னா இல்லை. கிட்டத்தட்ட 4000 மக்களுக்கு அப்பால் பொதுமக்களுக்கு மேலான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா யாருமே இதை பற்றி கேள்வி கேட்க முடியாது. அதையும் இங்கே இருக்கிற ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுது. இந்த ட்ரோனினுடைய கொடூரமான பக்கமாகவும் பார்க்கப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் கடைசி அவங்கள்ட்ட ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். 2022 அல்-கைதாவோட பிளவராக இருந்த ஜவாகிரியை அமெரிக்கா காபூல்ல வச்சு இதே மாதிரியான ட்ரோன் மூலமாக தான் கொண்டாங்க. அப்பவே உலகம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அமெரிக்கா தரை வழியா வெளியேறி இருக்கலாம், ஆனா வான் வழியா அவங்க அங்கதான், அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்காங்க என்பதை உலகம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ட்ரோன் விழுந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆப்கானிஸ்தானோட வான் தரப்பு இன்னும் அமெரிக்காவோட கண்ட்ரோல தான் இருக்குன்று. தலிபான்களுக்கு இது முக்கியமான ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. பாகிஸ்தான் வழியா இந்த ட்ரோன்கள் வருதா இல்ல வேற எங்கிருந்து வருது? இந்த நிழல் போல் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் இப்போதைக்கு பதிலே கிடைக்காது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, ஆப்கானிஸ்தான்ல அமைதி என்கிறது இப்ப வரையுமே இட்டாக்கினியா தான் இருக்கு. அமெரிக்கா இந்த ஆப்கானிஸ்தான்ல இன்னும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் என்று வான்வழியா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.